Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 Grammar NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 10 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 11 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 11 வாஸ் அண்ட் வேர். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இஸ், ஆம், ஆர் பார்த்தோம் இல்லையா? அதுவும் ஒரு ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான். வாஸ், வேர் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான். இஸ், ஆம், ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ். வாஸ் அண்ட் வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். வாஸ் ஆர் வேர் டெல்ஸ் us about something that has already happened. ஓகேவா? ஒரு ஈவெண்ட், ஒரு இது வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ் இல்லைனா வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வி யூஸ் இட் ஃபார் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸ். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சென்டென்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் பாஸ்ட் டென்ஸ். அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ் இல்லைனா வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ வாஸ் ஸ்லீப்பிங். அவன் வந்து தூங்கி முடிச்சிட்டான். ஓகேவா? அதுதான் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நம்ம வந்து ஹீ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு யூஸ் பண்ணணும். தே வேர் டான்சிங். தே வேர் டான்சிங். அவங்க வந்து டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ வேர் யூஸ் பண்ணுறோம். ஐ வாஸ் வெரி சேட். நான் வந்து ரொம்ப சேடாக இருக்கேன். ஸோ சேடாகி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா? அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த இதுக்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த இதுக்கெல்லாம் வேர் யூஸ் பண்ணுவோன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் வாஸ். ஸோ வாஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, வி யூஸ் வாஸ் வித் சிங்குலர் நவுன் ஆர் ப்ரோனவுன். ஸோ ஒரு சென்டென்ஸில் வந்து சிங்குலர் நவுன் இருக்குது இல்லை சிங்குலர் ப்ரோனவுன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ் யூஸ் பண்ணுவோம். நவுன்னா என்னன்னு தெரியும், ப்ரோனவுன்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். நவுன்னா என்னது? நேமிங் வேர்ட்ஸ், அதுதான் நான் சொல்லுவோம். ப்ரோனவுன்னா என்னது? இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரோனவுன். கரெக்டாக? இப்போ ராமு அப்படின்ற நேம் இருக்குது அப்படின்னா, ஒரு பாயோட நேம் இருக்குன்னா அந்த ராமுக்கு பதிலாக ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது ப்ரோனவுன். ஓகேவா? இப்போ நமக்கு வாஸ் வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஹீ, ஷீ, இட், ஐ, அதுக்கப்புறம் ஏதாவது சிங்குலர் நவுன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசஸ் ஆஃப் வேர் பார்க்க போகிறோம். We use where to tell about more than one noun, that means plural noun or pronoun. So more than one நம்ம சொல்கிறப்போ வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ளூரல் நவுன்னு சொல்லிக்கலாம், இல்லை ப்ரோனவுனுக்கும் சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ வேர் வந்து எது எதுக்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள். யூ, வி, தே, அப்புறம் ப்ளூரல் நவுன்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க் ஷீட்ஸ் போகலாமா? ஸோ இந்த யூசேஜ் வந்து தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒர்க் ஷீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே நமக்கு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? நடுவில் வந்து ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. ஸோ இதுக்கு சூட்டபிளான ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம மேட்ச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐ இருக்குது. உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செய்வாங்க. ஐக்கு வந்து வாஸ் தான் வரும். ஏன்? ஐ வந்து ஒரு சிங்குலர். கரெக்டா? ஓகே. யூக்கு வந்து வேர் தான் வரும். யூ வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஹீ வாஸ். ஏன் ஹீக்கு நம்ம வாஸ் போடுறோம்? ஏன்னா அது சிங்குலர். ராம் அது வந்து வாஸ், ஏன்னா அது சிங்குலர். ஒரே ஒரு பாயோட நேம். தே தே வந்து நிறைய பர்சன் இருக்கு. தேனா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நிறைய பேர், இப்போ ப்ளூரல் வரும். ஸோ வேர். நெக்ஸ்ட் ஜாக் அண்ட் ஜில். ஜாக் அண்ட் ஜில். ஸோ ஜாக் அண்ட் ஜில் அப்படின்றது 2 பர்சன்ஸோட நேம். அப்போ அது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். மோர் தென் 1 வந்தாலே நம்ம ப்ளூரல் தான் சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் வரும்? வேர். நெக்ஸ்ட்டு இட். ஸோ இட்க்கு வந்து வாஸ் தான் வரும், ஏன்னா அது வந்து சிங்குலர்.
நெக்ஸ்ட்டு ஷீயும் சிங்குலர் தான். ஸோ நம்ம வந்து வாஸ். நெக்ஸ்ட்டு வீ. ஸோ வீக் வந்து அது ப்ளூரல் தானே. ஸோ வந்து அதுக்கு வந்து வேர் வரும். வி அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்போ ப்ளூரல். மை சிஸ்டர். ஸோ அதுக்கு வந்து வாஸ் வரும். மை சிஸ்டர் அப்படின்றது சிங்குலர், அப்போ வந்து வாஸ் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஸ் இல்லைன்னா வேர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம சிங்குலர்ல இருந்தா வாஸ் போடணும், ப்ளூரல் இருந்தா வேர் போடணும். ஸோ சென்டென்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்ப்போம். There dash an apple on the plate. என்ன வரும்? வாஸ். சிங்குலர் தான், வாஸ் தான் வரும். ஏன்னா an apple சொல்லியிருக்காங்க. There was an apple. ஆன்னாலே நம்ம படிச்சிருக்கோம் ஆர்டிக்கல்ல. ஆன்னாலே சிங்குலருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆன்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க என்ன வரும்? was வரும். There was an apple on the plate. The children dash in the playground. was வருமா வேர் வருமா? வேர். வேர் வரும். சில்ட்ரன்னா நிறைய பேர், நிறைய குழந்தைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ வேர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ டேஷ் அட் ஹோம் எஸ்டர்டே. வாஸ். ஐ அப்படின்னாலே சிங்குலர் தான், ஸோ வாஸ் வரும். த க்ளோன்ஸ் டேஷ் ஃபன்னி. வேர். வேர் வரும். ஏன்னா க்ளோன்னா ஒரே ஒரு. க்ளோன்னா என்னது? கோமாளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ க்ளோன்னா ஒரே ஒரு கோமாளி. க்ளோன்ஸ்ன்னு வர்றப்போ நிறைய கோமாளிகள், அப்போ என்ன வரும்? வேர். வேர் வரும். த கேர்ள் டேஷ் ஸ்லீப்பி. வாஸ். வாஸ். ஏன்னா கேர்ள்ன்றது சிங்குலர். வி டேஷ் நாட் ஸ்கேட். வேர். வீனா ப்ளூரல். வீனா நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோர் தென் ஒன் சொல்கிறோம். இப்போ வி வேர். வி வேர் நாட் ஸ்கேட். த ஃபுட்பால் கேம் டேஷ் வெரி எக்ஸைட்டிங். வாஸ். வாஸ். ஸோ ஒரே ஒரு கேமை தான் சொல்கிறோம், ஃபுட்பால் கேம் மட்டும் தான் சொல்கிறோம், அப்போ சிங்குலர் தான், இப்போ வாஸ் வரும். தேர் டேஷ் பென்ஸ் இன் த பென்சில் கேஸ். வேர். வேர் வரும். ஏன்னா பென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ப்ளூரலில் இருக்குது, அதனால வேர் வரும். மைக் டேஷ் சேட். வாஸ். வாஸ் வரும். ஸோ ஒரே ஒரு பாயோட நேம் தான் இருக்குது, சிங்குலர், அதனால வாஸ் வரும். The weather dash cloudy. வாஸ். Was. ஓகேவா? வெதர் சிங்குலரில் இருக்குது, அதனால வாஸ் போடுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. சூஸ் அண்ட் சர்க்கிள். ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன்ஸ் தான், வேர் இல்லைனா வாஸ். நமக்கே தெரியும் இது ரெண்டில் எது சூட்டபிளாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் பண்ண போகிறோம். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். My friend and I were at the beach on Saturday. My friend and I was at the beach on Saturday. ஸோ இதுக்கு வந்து வேர் தான் வரும். ஏன்னா வந்து இது ஃப்ரெண்ட் இல்லை 2 பேர் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம 2 பேர்னு எப்படி சொல்கிறீங்க? மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. நானும் என்னோட ஃப்ரெண்டும். இப்போ மோர் தென் 1 பர்சன் இருக்காங்க, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வேர். வேர். ஸோ அதை சர்க்கிள் பண்ணிடலாம். செகண்ட் சென்டென்ஸ். I were in bed at 10 o'clock. I was in bed at 10 o'clock. So was தான் வரும். ஸோ ஐ அப்படின்றது சிங்குலர், நான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ சிங்குலர், அப்போ வாஸ் வரும். நெக்ஸ்ட். My cat was in the tree. My cat were in the tree. இதுக்கு வந்து was தான் வரும். ஸோ ஒரே ஒரு கேட் தான், மை கேட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஸோ சிங்குலர், அதனால் வாஸ். The man were at the swimming pool. The man was at the swimming pool. இதுக்கு வந்து was தான் வரும், ஏன்னா இது வந்து சிங்குலர். மேன் அப்படின்றது ஒரே ஒரு பர்சன், அதனால சிங்குலர். ஓகேவா? The woman were at the museum. ஸோ உமன் இருக்கு. ஸோ உமன் அப்படின்றது ப்ளூரல்,
நிறையா லேடிஸ் சேர்ந்தாங்கன்னா நம்ம உமன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு லேடி இருந்தாங்கன்னா ஒன்லி ஒன் லேடி இருந்தாங்கன்னா உமன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏ மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ இங்கே நமக்கு வந்து ஏ இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லேடி, நமக்கு இங்கே இ இருக்குது, இப்போ நிறையா லேடிஸ், அப்போ ப்ளூரல் வந்துடுது. அப்போது த உமன் வேர் அட் த மியூசியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. The mice was in the kitchen. The mice were in the kitchen. ஸோ இதுக்கு வந்து வேர் தான் வரும். ஸோ நான் வந்து வேற சர்க்கிள் பண்ணிக்கிறேன். மைஸ்னா என்னது? எலி, நிறைய எலி. அதனால நம்ம வந்து அந்த ப்ளூரல் சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதனால தான் வேர் யூஸ் பண்ணுறோம். மவுஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் ரேட். மைஸ் அப்படின்னு இருக்கிறப்போ நிறைய ரேட்ஸ் சேர்ந்துச்சுன்னா தான் நம்ம மைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து ப்ளூரல் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும் எதில் வந்து கரெக்டான ஹெல்பிங் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சென்டென்ஸ் அந்த பாக்ஸில் டிக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தே வாஸ் ஹாப்பி. தே were happy. தே அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ப்ளூரல். கரெக்டாக அவங்க அப்படின்னு சொல்லுவோம். தே வேர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்படின்னு சொல்கிறப்ப நிறையா பேர், அப்போ வந்து ப்ளூரல் தான். இப்போ தே வேர் ஹாப்பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், The dog was hungry. The dog were hungry. ஸோ இதில் ஒரே ஒரு டாக் தானே. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து வாஸ். ஸோ நம்ம வந்து இதை தான் டிக் பிடிக்கணும். ஸோ த டாக் வாஸ் ஹங்க்ரி தான் கரெக்டான சென்டென்ஸ். Yesterday he was busy. Yesterday he were busy. ஸோ yesterday he was busy தான் வரும். ஸோ வந்து yesterday he was busy தான் வரும். ஸோ நான் வந்து அதை டிக் பண்ணி. ஸோ ஹீ அப்படின்றது சிங்குலர், அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாஸ் அப்படின்ற வேர்டு ஹெல்பிங் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ், You was at the shopping mall. You were at the shopping mall. யூ அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? Plural. அப்போ வாஸ் வருமா வேர் வருமா? Were. அப்போ என்ன பண்ணணும், யூ வேர் அட் த ஷாப்பிங் மால், அதை டிக் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் சொல்கிற மாதிரி தான், எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஒர்க் ஷீட்டுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த யூசேஜ்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. யூசேஜ்லாம் எதுக்கு எது வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஷீட்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு ஆன்சர்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.